ஜெர்மன் நாட்டில் இருக்கிற எஜுகேஷனை பற்றி நான் பேசுகிறேங்க. நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஜெர்மன் போனால் அங்கே எல்லாரும் அப்படிதான் வாழ்றாங்க. குழந்தைகளுக்கு முதல்ல ஸ்கூலில் சேர்த்தனா ஏபிசிடி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. லீகோ பிளே சொல்லி தருவாங்க. இது விளையாட்டு இல்லை, இதுதான் கல்வி. ஜெர்மன் நாட்டில் இருக்கிற எஜுகேஷனை பற்றி நான் பேசுகிறேங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் மனசார பேசிட்டு இருக்கேன். நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஜெர்மன் போனால் அங்கே எல்லாரும் அப்படிதான் வாழ்றாங்க. அதை பார்த்தோன்னா எனக்கு சந்தோஷம். ஒன்று, ஜெர்மனில் குழந்தைகளுக்கு முதல்ல ஸ்கூலில் சேர்த்தனா ஏபிசிடி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவனா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லி தருவாங்க தெரியுங்களா? நல்லா கேட்குறீங்க. முதல்ல லீகோ பிளே சொல்லி தருவாங்க. லீகோ பிளேனா என்னன்னா, குழந்தைகள் முதல்ல ஸ்கூலுக்கு போனவங்க இந்த போர்டு சாக் பீஸ் எதுவும் கிடையாது, ஏபிசிடி ரைம்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கூல்ல நிறைய பொம்மையை வச்சிருப்பாங்க. சைக்கிள், டிராக்டர், குக்கர், வீட்டில் பயன்படுத்துற நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துற பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் சின்னதா செஞ்சு வச்சிருப்பாங்க. மினியேச்சர் அது அங்கே வச்சிருப்பாங்க. இதான் ஸ்கூல். குழந்தைகள் என்ன விளையாட்டுன்னா, குழந்தைகள் எஜுகேஷனா இருக்கும். ஒரு குழந்தை என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு எந்த பொம்மை பிடிக்குதோ எடுத்துட்டு வந்து ஒரு துண்டு விரிச்சு உட்காரணும். அதை பிரிக்கணும், மறுபடியும் சேர்க்கணும், கொண்டே வைக்கணும், வேலை. இதாங்க முதல் விளையாட்டு. இவங்க இது விளையாட்டு இல்லை, இதுதான் கல்வி. அப்ப ஜெர்மன் இருக்கிறவங்க அந்த மாதிரியே பழகினால, நீங்க ஜெர்மன் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சைக்கிள் இருக்குல்லையா, சைக்கிள் தர மாட்டாங்க. சைக்கிள் ஷோல்டர் வச்சிருப்பாங்க, நீங்க பார்க்கணும். சைக்கிள் நீங்க விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா ஒரு அட்டைப்பட்டி தான் இருக்காங்க, உள்ளூர் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும். உண்மைங்க, நீங்க தான் போய் அசம்பிள் பண்ணணும். சோபா இருக்கு இல்லையா, சோபா ஷோரூம்ல இருக்கும். நீங்க ஆர்டர் போட்டா பாக்ஸ் தான் வரும், எல்லாம் பிரிச்சு கொடுப்பாங்க. ஜெர்மன்ல எந்த பொருள் வாங்கினாலும் எல்லாம் ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு கொடுத்துருவாங்க. நாம தான் எடுத்து ஒட்டணும், நாம தான் கழட்டணும். எதுக்குன்னா, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஒரு பொருளை பார்த்து எப்படி நீங்க தோணும், இந்த ஃபேனை பார்த்தோன்னா இது பிரிக்கணும், இது ஸ்க்ரூ இருக்கு, அவங்க மைண்ட் அப்படிதான் வேலை செய்யணும். நமக்கு அப்படி இல்லை. கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா போகும், அந்த ஜாக்கி வச்சு ஏற்றதே தெரியாது. ஹலோ, இங்க ஹைவேஸ், ஆமா, இங்க பெருங்குளத்துக்கு அவன் ஊருக்கு 4 பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாம் வருவாங்க. பஞ்சர் போட தெரியாதுங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம், சின்ன வீட்டில் இருக்க போர்டு கரண்ட் இருக்காது, அதை கழட்டி பார்த்தா நம்ம மாட்டிடலாம், நமக்கு தெரியாதுங்க. அங்கே எல்லாருக்குமே எல்லாமே தெரியுங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இப்படி பிரிச்சு நேர்த்துட்டாங்க. அவங்க எதை பார்த்தாலும் பிரிச்சு நேர்வாங்க. டியூப்லைட்டை பார்த்தா தனித்தனியாக பார்ப்பாங்க, அந்த லைட் இருக்குது, அந்த சோப்பு இருக்குது, அப்படிதான் பார்ப்பாங்க. மைண்டே ப்ரிப்பேர் பண்றாங்க. இதுக்கு பேர் லீகோ பிளே. இதுல பிடிச்சிருக்கு. 2வது, எல்லாருமே ஜெர்மன் மொழியில கத்துக்குவாங்க. 3வது, நல்லா கேட்குறீங்க, ஜெர்மன் மொழியே கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உடனே மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, முதல்ல எழுதவே கூடாது. ஆனா ஏபிசி எழுதக்கூடாது. முதல்ல குழந்தை கேட்கணும், லிசனிங். 2வது பேசணும், ஸ்பீக்கிங். அப்புறம் ரீடிங், அப்புறம் தான் ரைட்டிங். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். LSRW இதுதான் பெஸ்ட் கல்வி சிஸ்டம். LSRW சிஸ்டம் சொல்லுவாங்க. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். நம்ம ஊர்ல முதல்ல ரைட்டிங் எடுத்துக்கிட்டு முதல் நாளே எழுதுவாங்க. மூளை வேலை செய்யாதுங்க. ராங் கான்செப்டுங்க. மீண்டும் சொல்றேன், நல்ல கல்வி இருக்கிற எல்லா நாட்டிலையும் லிசனிங் தான் ஃபர்ஸ்ட். பேசும்போது குழந்தை பார்க்கணுங்க, முதல்ல கேட்கணுங்க, அப்புறம் அது பேசணும். அப்புறம் வேலை கொடுக்கவே கூடாதுங்க, படிச்சு முடிச்சுட்டு தான் எழுதணுங்க. இதான் மூளையோட சட்டம் இப்படிதான் இருக்கு. இது என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சிஸ்டத்துல முதல்ல கடைசியா செய்யறத எழுத சொல்றாங்களா,
அதாங்க குழந்தைக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. முதல்ல எழுத சொல்றாங்க, அப்புறம் படிக்க சொல்றாங்க. இன்னொன்னு, யாருக்கெல்லாம் ரீடிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னு கேட்ட என்ன சொல்றாங்க, எழுதுவோம். ரீடிங் ஸ்கில். ரீடிங் ஸ்கில்னா என்ன? படிப்பு அறிவு. தமிழ்ல எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அது படிப்பறிவு. லவுட் ஸ்பீக்கிங். புரியா? புரிய மாதிரி சொல்றேங்க. திருக்குறள் வச்சுக்கோங்க. ஏதாவது குரல் ஒண்ணு ஏதாவது சொல்லுங்க. ஒரு குரல் சொல்ல வேண்டாம், ஒரு குரல் படிச்சு எழுதணுமா இல்லையா? அப்ப திருக்குறள் படிக்கிறோமா இல்லையா? ஆனா அர்த்தம் புரியல இல்ல. அர்த்தம் புரியாம படிக்கிறவங்களுக்கு பேரு படிப்பறிவு இல்லை, லவுட் ஸ்பீக்கிங் பேரு. செய்தி வாசிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கீங்க. அர்த்தம் புரிஞ்சு படிச்சாதான் நீங்க ரீடிங் ஸ்கில் சொல்லணும். லிசனிங் அப்படின்னா அடுத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க லிசனிங். புரிஞ்சு இப்ப என்ன பண்ணாங்க, நமக்கு படிப்பு அறிவிக்குன்னு சொல்லிட்டு படிக்கிறேங்க. இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் கொடுத்தா எல்லாரும் படிச்சிருவோம். அர்த்தம் புரியுமா? அர்த்தம் புரிஞ்சாதான் உங்களுக்கு படிப்பறிவு இருக்கு. அர்த்தம் புரியல, அதுக்கு பேரு லவுட் ஸ்பீக்கிங். ஜஸ்ட் வந்து ஒப்பிக்கிறது வேற, படிக்கிறது வேற. அப்ப யாரெல்லாம் படிக்கிறீங்க, அர்த்தம் புரியுது பேர் நீங்க படிக்கிறேன் ஒப்பிக்கிறேன்னு சொல்லுங்க. நியூஸ் வாசிக்கிற மாதிரி. நியூஸ் வாசிக்கிறது பார்த்துட்டீங்களா? ஃபீலிங் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நான் ஒரு நாள் இந்த 100 மாடி பில்டிங் அமெரிக்காவில் இடிஞ்சு விழுது இல்லையா, அப்ப நியூஸ் கேட்டாங்க. ஒருத்தர் நியூஸ் வாசிக்கிறான். 100 மாடி பில்டிங் இருந்து சாரையாக மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி அப்படி சொல்ல வரும்? எங்க 4 பேர் செத்து போகும்போது ஐயோ அந்த ஃபீலிங்கே இல்லைங்க. 80 வயது மூதாட்டி கழுத்தெடுத்து கொலை. அப்ப என்ன இருக்கும்? அவனுக்கு வந்து அவங்க ஒப்பிக்கிறாங்க. உங்க பாட்டி கொண்டா நீ எப்படி பேசுவீங்களா? ஃபீலிங் எப்படி பேசுவோம்? அவங்க 90 வயசு குழந்தை கழுத்தெடுத்து கொண்டு அப்படின்னு நம்ம வரணும். ஏன் வரலன்னா அவங்க ஒப்பிக்கிறாங்க. எது சொல்றேன்னா, ஜெர்மன்ல யாரும் ஒப்பிக்க மாட்டாங்க, ஃபீல் பண்றாங்க. ஏன்னா எஜுகேஷன் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. தாய்மொழியில கல்வி கற்றுக்குவாங்க. லீகோக்களை தான் முதல்ல வச்சிருப்பாங்க. முதல் லிசன், ஸ்பீக், ரீடிங், ரைட்டிங் தான் சிலபஸ்.